காலையில் எழுந்ததும் நம்ம வாழ்க்கை இன்னொரு நாளை தொடங்கு. அதே வேலை, அதே ரொட்டீன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு தான். நம்ம பல நேரம் நினைப்போம், என்னடா இந்த சேம் வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இந்த சேம் ரொட்டீன் தான் நம்ம ஃப்யூச்சரை உருவாக்கிட்டு இருக்கு. காலையில் எழுந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து ஒரு கப் டீ குடிக்கிற வர சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம வாழ்க்கையின் சந்தோஷமே இருக்குது. நாம் பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்னு காத்திருக்கிறோம். ஆனால் பெரிய மாற்றம் எப்போவும் சின்ன விஷயங்களால் தான் வரும். இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த சாதாரண வேலை நாளைக்கு ஒரு பெரிய கதையாக மாறும். அதனால் எதையும் லேசாக எடுத்துக்காதுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற இடம் சிலருக்கு ஒரு கனவு. அதனால் ஒவ்வொரு நாளையும் நன்றி சொல்லிட்டு வாழுங்க. சில நேரம் கஷ்டமாக இருக்கும், சில நேரம் சோர்வாக இருக்கும். ஆனால் நீங்கள் நிற்காமல் போகிற வரைக்கும் நீங்கள் தோற்றுக்கிட்டே இல்லை. இது ஒரு சாதாரண ரொட்டீன் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையை உருவாக்குற பயணம். அதே ஃபீல் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் தான். நான் ஏற்கனவே இக்கிகை அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஜப்பானியர்களோட வாழ்க்கை, அவங்க எப்படி எதனால் அவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் அந்த புக்கில் இருக்கும். அது என்னென்னா, ஜப்பானியர்கள் எதை விரும்புவாங்கன்னா, அவர்களோட சமூக ஒற்றுமையாக இருக்கணும். அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. ஜப்பானியர்கள் தனிப்பட்ட தேவைகளை விட கூட்டு தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அன்புக்கு வாழ்க்கை குறைவாக இருக்கும்போது வெறுப்புக்கு இதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத அவங்க கொள்கையாக வச்சுருக்காங்க. மேலும் அடுத்தவங்களோட தவறுகளை மன்னிக்கணும். பெரிய மனதுடன் நம்மால் மறக்க முடியாதவர்களை நாம் மன்னிக்க வேணும். மன்னிக்க முடியாதவர்களை நாம் மறக்க வேண்டும். நாம் அடுத்தவங்களை மகிழ்விக்க முயற்சிக்க வேண்டும். ஏன்னா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு கணத்தையும் நம்ம ரசிக்கணும், ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம ரசிக்கணும். இன்பம் என்பது ஒரு சூழ்நிலை. அது பெரும்பாலும் அது உங்களை பொறுத்தது. அப்படி தானே? நாம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அதிர்ஷ்டசாலியாக கூட இருக்கலாம், இது உண்மை. ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்போதும் நம்மளோட மனநிலையை பொறுத்தது, நம்ம வாழ்க்கையை பற்றி அணுகுமுறைக்கு உட்பட்டது. எனவே எப்போதெல்லாம் மகிழ்ச்சியின் கேள்வி எழுகிறதோ அதை எப்படி செய்வது அப்படின்னு நம்ம அதை கற்றுக்கொள்ள வேணும். இப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு அழகாக இந்த இக்கிகை புக்குகளை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த புக்கு கிடச்சின்னா கண்டிப்பாக அதை வாங்கி வாசித்து பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய ரொட்டீன் வாழ்க்கையும் போட்டு நான் கருத்துக்களை சொல்லிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓகே.